ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி ஆஃப்டர்நூன், அதாவது 23/2/2025 Thursday இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 3 PM தொடங்கி உங்கள் கோச்சிங் நீங்கள் மேத்ஸுக்காக உங்கள் ஸ்டடீஸ் ஆரம்பிக்க போகிறீங்க. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். அந்த 3.5 days நீங்கள் எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்குறோம். இதில் ஆஃப்டர்நூனில் 2 சாப்டர், மார்னிங்கில் 2 சாப்டர் அப்படி தான் பிரித்து போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 PM 7 PM வரைக்கும் நமக்கு 4 hours சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ரா கொடுத்துருக்கு. அடுத்தது 7 PM 11 PM வரைக்கும் சாப்டர் 8 வெக்டர் அல்ஜிப்ரா கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டுலேயும் 4 hours 8 hours வருது நமக்கு. இந்த 8 hours நீங்கள் இந்த சாப்டருக்கு பேசிக் அல்ஜிப்ராவுக்கு அவ்வளோ தேவையான்னு நினைக்கலாம். நீங்கள் சில பேர்த்துக்கு அவ்வளோ தேவையில்லை, ஆனால் நிறைய மாணவர்களுக்கு தேவைப்படும் அதிகமான நேரம். அதனால் நம்ம டைமிங் எல்லாத்துக்கும் ஒரே இதை தான் கொடுத்துருக்கோம். இது குறைவான நேரத்தில் முடிக்க முடிஞ்ச மாணவர் முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த சாப்டருக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்த்தே வரலாம். இந்த ஷெட்யூல் படி போட்டிருக்கப்படி முடிக்காமல் முன்னாடி கூட முடிச்சு நம்ம எகைன் நீங்கள் இன்னொரு ரிவிஷன் கூட பண்ணலாம். ஸோ தட் இஸ் லெஃப்ட் யூ. ஸோ இங்கே 7 PM 11 PM வரைக்கும் சாப்டர் 8 வெக்டர் அல்ஜிப்ரா கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் டே 21/3/2025 ஃப்ரைடே மார்னிங் 5 AM 8 AM வரைக்கும் சாப்டர் 5 பைனாமியல் தியரம், அதுக்கான டைம் அலாட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்லாட்டில் 8 AM 12 PM வரைக்கும் சாப்டர் 7 மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸுக்கு கொடுத்துருக்குது. ஸோ இந்த இப்போ நம்ம 23/25 இருந்து 21/3/25 ஃபோர்நூன் முடிய நம்ம 4 சாப்டர் முடிச்சிருப்பீங்க. என்னென்ன சாப்டர் முடிச்சிருப்பீங்கன்னா 2, 5, 7 and 8. இந்த 4 சாப்டருக்கான அப்ஜெக்டிவ் டைப் புக் பேக்கில் இருக்கு இல்லையா, அது அந்த அப்ஜெக்டிவ் டைப்பை 12 PM 1 PM நீங்கள் பார்த்து முடிச்சிடணும். சரியா? இப்போ ஏற்கனவே பார்த்து 4 சாப்டருக்கு அப்ஜெக்டிவ் டைப் பார்த்து முடிச்சிடணும். 1 மணிக்கு உங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் டைப்புக்கான ஒரு டெஸ்ட்டுக்கு கொஷின் பேப்பர் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு தேவையாக இருந்தால் அந்த கொஷின் பேப்பர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். தேவையாக இருந்தால் நான் சொல்கிறேன், ஆனால் அது தேவை தான். கட்டாயம் அந்த அப்ஜெக்டிவ் டைப் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் கட்டாயம் உங்களுடைய மார்க் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது அந்த டெய்லி 1 PM உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர், அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த முன்னாள் மதியத்திலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் பார்க்கக்கூடிய 4 சாப்டருக்கான அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது சாப்டர் 10 மதியம் 3 PM 7 PM வரைக்கும் சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கால்குலஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன், இதுக்கு 4 hours கொடுத்துருக்கு. சாப்டர் 12 அடுத்த செஷனில் 7 PM 11 PM வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி. இந்த ரெண்டும் 8 hours இருக்குது. இந்த 8 hours நீங்கள் தனித்தனியாக 4 hours பிரித்தாலும் சரி, ஒரு சில சாப்டர் குறைவான நேரம் ஆகும், ஒரு சில சாப்டருக்கு அதிகமான நேரம் ஆகும். அது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆவரேஜ் பண்ணி பார்த்தாலும் சரி. நெக்ஸ்ட் டே 22/3/2025 சாட்டர்டே மார்னிங் 5 AM 8 AM வரைக்கும் சாப்டர் 1 செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறீங்க. 8 AM 12 PM வரைக்கும் சாப்டர் 6 2 dimensional அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி பார்க்குறீங்க. ஸோ இப்போ மொத்தம் 4 சாப்டர் முடிஞ்சிருக்கு. நேற்று ஆஃப்டர்நூனில் தொடங்கி இன்றைக்கி வரைக்கும். இதுக்கு சாப்டர் 1, 6, 10 and 12 இந்த 4 சாப்டருக்கான 1 மார்க்கை 12 PM 1 PM வரைக்கும் பார்த்து முடிச்சிடுங்க. அதே போல் 1 PM உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் வரும். அதை எடுத்து நீங்கள் டெஸ்ட்டாக எழுதுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. டெஸ்ட் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 PM எகைன் நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸை தொடங்குறீங்க. 3 PM to 7 PM சாப்டர் 4 காம்பினேட்ரிக்ஸ் அந்த சாப்டர் பார்க்க போகிறீங்க. 7 PM 11 PM வரைக்கும் சாப்டர் 11 இன்டெக்ரல் கால்குலஸ் பார்க்குறீங்க. சரியா? இது சென்னை சாப்டர் தான் காம்பினேட்ரிக்ஸு. அதில் டைம் சேவ் பண்ணிங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதில் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கிறனால அதுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது 23/3/2025 சண்டே மார்னிங் 5 AM 8 AM வரைக்கும் சாப்டர் 9 லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி, சின்ன சாப்டர் தான். இதுக்கு நம்ம 3 hours கொடுத்துருக்குறோம். அடுத்து 8 AM 12 PM வரைக்கும் சாப்டர் 3 ட்ரிக்னாமெட்ரி. இது கொஞ்சம் உண்மையாகவே பெரிய சாப்டர் தான். இதுக்கு டைம் நம்ம 4 hours தான் கொடுத்துருக்குறோம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ட்ரிக்னாமெட்ரி பார்க்குறதுல சிரமம் இருக்கும். அதுக்காக நான் அதை கடைசியாக கொடுத்துருக்குறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே நமக்கு ஞாபகத்தில் இருக்கின்றதுக்காக.
இப்போ இதுக்கப்புறம் ரிமைனிங் 4 சாப்டர்ஸ், அதாவது சாப்டர் 3, 4, 9 and 11 இந்த 4 சாப்டருக்கான அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸை இந்த 12 PM to 1 PM வரைக்கும் பார்த்து முடிச்சிருங்க. ஆக 12 சாப்டர்ஸ் ரிவிஷனும் பண்ணிட்டீங்க, 12 சாப்டருடைய அப்ஜெக்டிவ் டைப் கொஷினும் பார்த்து முடிச்சிட்டிங்க. ஸோ இது 23/3/2025 சண்டே மார்னிங்கோடு முடிஞ்சிடும். மதியம் வழக்கமாக நம்ம 3 PM தொடங்குற ஸ்டடீஸை அன்னைக்கு மட்டும் 2 PM போட்டிருக்கோம். 2 PM 7 PM வரைக்கும் வால்யூம் 1 பாருங்கள், 7 PM 11 PM வரைக்கும் வால்யூம் 2. இது உங்கள் விருப்பம், மாற்றி கூட பார்க்கலாம் நீங்கள். இல்லை உங்களுக்கு எந்தெந்த சாப்டர்லாம் டஃப்பாக இருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த டைமிங் நமக்கு உங்களுடைய வில் அண்ட் விஷ், எதுலாம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை கூட பார்க்கலாம். இல்லை வால்யூம் 1 தனியாக வால்யூம் 2 தனியாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணாலும் ஓகே. சரியா? இது முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் அகைன் 24th அன்றைக்கி எக்ஸாம் அன்றைக்கி மார்னிங் காலையில் நீங்கள் 5 AM 8 AM வரைக்கும் 1 மார்க் கொஷின்ஸை ரிவிஷன் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக. இந்த 12 சாப்டர்ஸ்க்கான அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, நீங்கள்லாம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்களோ அதெல்லாம் ஒரு முறை கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. கான்செப்ட்ஸ் ஒரு டைம் பாருங்கள், ஃபார்முலாஸ் ஒரு டைம் படித்து பாருங்கள். எல்லாத்தையும் ஓரளவுக்கு நிதானமாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் பல முறை பார்த்ததெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ இந்த 3.5 days நல்ல தரவாக பார்த்துருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச கொஷின்ஸ் தான் வரும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இது ப்ரோக்ராமுக்கு முன்னாடி பப்ளிக் கொஷின்ஸ் நம்ம +1 இது வரைக்கும் கேட்ட பப்ளிக் கொஷின் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி பப்ளிக்கில் இது வரைக்கும் கேட்ட க்ரியேட்டிவ் கொஷின்ஸுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது ரெண்டையும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குது, நம்ம இன்னும் மார்க் கூட வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தனியாக கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கொஷின்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கு. 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்லாம் தனித்தனியாக சாப்டர் வைஸ் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவில் அடிஷ்னலாக என்னென்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்றத ஒரு டைம் பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. இந்த ஷெட்யூல் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாமே அந்த ஷெட்யூலோடு அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு டென்ஷனாக வேண்டாம், நான் நிதானமாக கொஷின் பேப்பரை படிச்சுட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ண தொடங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக தான் இருக்கும். தெரிஞ்ச கொஷினுக்கு பதில் எழுதும்போது பதட்டம் இல்லாமல் எழுதுங்க. நீங்கள் பதட்டப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு மார்க் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டென்ஷன் ஆகாமல் யோசனை பண்ணி எழுதுங்க. நிச்சயமாக ஆன்சர் நல்லா பண்ணுவீங்க. நல்ல மார்க்கோடு நீங்கள் +1 வெளியே வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியான நேரத்துக்கு வரும். அந்த டெஸ்ட்டு மட்டும் இல்லை, இந்த 1 மார்க் டெஸ்ட் மட்டும் இல்லை, நிறைய வேறு ஸ்லிப் டெஸ்ட் கூட இதில் நான் 12th ஏற்கனவே பண்ணோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதே போல் 11th முயற்சி பண்ணுவோம். அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை கொஷின் பேப்பர் பாருங்கள், நம்ம எல்லாம் பார்த்துட்டோமான்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். பார்த்துட்டு நல்லபடியாக போய் எக்ஸாம் எழுதுங்க, நல்ல மார்க்கோட வெளியே வாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.